நேத்து மதியானம் வச்ச சாதம் நிறைய மீதமாயிருச்சு. நைட் அம்மா தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க. காலையில இதுக்கு ஏத்த மாதிரி சைட் டிஷ் என்ன ரெடி பண்ணலாம்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா இந்த மாதிரி கருவாடு, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு வதக்கி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கஞ்சி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அம்மாவும் செஞ்சு கொடுத்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சூப்பரா சாப்பிட்டாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி கூட கருவாடு வச்சு சாப்பிட்ற காம்போ பிடிக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மதிய லஞ்சுக்கு மட்டன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. மட்டன் கூடவே கொஞ்சமா ஈரலும் வாங்கி கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்காக. புரட்டாசி மாசத்துல போயிட்டு இப்படி நான்வெஜ்ஜா காமிக்கிறீங்களேன்னு சொல்லி யாரும் என்ன திட்டாதீங்க. அம்மா வீட்டுல விரதம்லாம் இருக்க மாட்டாங்க புரட்டாசி மாசம். மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஈரலை மட்டும் நக்ஷுக்குட்டிக்கு தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சமா சூப்பு எடுத்து வச்சுட்டு மீதத்தை எல்லாத்தையும் குழம்பு வச்சாச்சு. பாப்பாவுக்குன்னு எடுத்து வச்ச ஈரலை இப்ப ஃப்ரை பண்ண போறேன். கடாயில கொஞ்சமா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருந்தா மட்டன் ஈரலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா சூப்பு ஊத்தி ஃப்ரை பண்ணிருக்கேன். இதை சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்லயும் மட்டன்லயும் உப்பு இருக்கனால உப்பு சேர்க்கல.